அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் மக்களை போய் சந்திச்சோம். யாரும் வீட்டை ஒழிஞ்சுக்கிட்டு இல்ல, வீட்டுல போய் போட்டிக்கிட்டு இல்ல. இந்த மழை வெள்ளத்துல மட்டுமல்ல, ஒவ்வொரு மழை வெள்ளத்திலையும் உயிரை பணைய வச்சு களத்துல போய் மக்களை மீட்டு கொண்டு வருது நீங்க தான். 2015லயே இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு. அப்போ மீனவ நண்பர்கள் நீங்க தான் களத்துல இறங்கி மக்களை காப்பாத்திருக்கீங்க. மாணவர்கள் இளைஞர்கள்னு தெருவில் இறங்கி கடற்கரையில போராடினாங்க. குறிப்பா கடந்த 25 வருஷத்துல தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவில இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துச்சுன்னா அது நம்முடைய ஜல்லிக்கட்டு போராட்டம் தான். அப்போது இருந்த ஆட்சியாளர்கள் போராட்டத்தை ஒடுக்க நினைச்ச போது மாணவர்கள் இளைஞர்களுக்கு ஆதரவா நின்னது நம்முடைய மீனவர்கள் தான். ஜல்லிக்கட்டுக்காக மாணவர்கள் போராடினாங்க. ஆனா அந்த மாணவர்களுக்காக இந்த மீனவ நண்பர்கள் தான் போராடினீங்க. படகு உடைஞ்சாலும் பரவாயில்லன்னு நீந்தி போய் மக்களை காப்பாற்றிருக்கிற மீனவ நண்பர்கள் நீங்க. பால், பிஸ்கட்டு, தண்ணி பாக்கெட்டு, இப்படி உணவு பாக்கெட்டு எல்லாத்தையும் தயார் பண்ணிடுவோம். ஆனா இதை எப்படி போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறது? எங்களுடைய அரசு ஏற்பாடு செய்யக்கூடிய நிவாரண பொருட்களை கூட நாங்கள் மக்கள்கிட்ட சேர்க்க முடியாது. கழகத்துறை துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி கருணாநிதி தொடர்ந்து 1 மாசம் களத்தில் இருந்து மக்கள் பணி ஆற்றி இருக்கிறோம். வெள்ள நேரத்தில் முதலமைச்சராக இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், மேயரா இருக்கட்டும், அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் மக்களை போய் சந்திச்சோம். யாரும் வீட்டை ஒழிஞ்சுக்கிட்டு இல்ல, வீட்டுல போய் போட்டிக்கிட்டு இல்ல. எல்லா களத்தில் நின்று மக்களோடு மக்களா நின்னோம். எந்த தைரியத்தில் நின்னோம்? நீங்க எங்களுக்கு துணை நிற்பீங்க, அந்த மீட்பு பணியில நீங்க எங்களுக்கு துணை நிற்பீங்கன்னு அந்த தைரியத்தில் தான் நாங்க போய் மக்கள்கிட்ட போய் நின்னோம். அதற்கு இந்த நேரத்தில் எனக்கு கூடுதல் வாழ்த்துக்கள். பொதுவா யாராச்சும் நம்ம போய் கேட்டு ரிக்வெஸ்ட் பண்ணாதான் உதவி செய்ய வருவாங்க. ஆனா மீனவ நண்பர்களாக நீங்க தான் உதவி கேட்கறதுக்கு முன்னாடியே அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய படகுகளை எடுத்துக்கிட்டு வந்து மீனவர்கள் நண்பர்களாக நீங்க தான் களத்துல முதல்ல நின்னீங்க. அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பாராட்டு விழாவை நடத்தணும்னு எங்களுக்கு ஆணையிட்டு நாங்கள் இதை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். மீனவர்களுடைய நலன் மீது நம்முடைய அரசுக்கு எப்போதுமே தனி அக்கறை உண்டு. மீனவர்களுக்கும் கழகத்தின் மீதும் கழக அரசின் மீதும் மிகப்பெரிய அளவில் ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த மழை வெள்ளத்துல மட்டுமல்ல, ஒவ்வொரு மழை வெள்ளத்திலையும் உயிரை பணைய வச்சு களத்துல போய் மக்களை மீட்டு கொண்டு வருது நீங்க தான். இப்ப மட்டும் இல்ல, 2015லயே இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு. அப்போ மீனவ நண்பர்கள் நீங்க தான் களத்துல இறங்கி மக்களை காப்பாத்திருக்கீங்க. தற்போது நம்முடைய திராவிட மாடல் அரசு 2 இடங்கள்ல இந்த பாராட்டு விழாக்களை நடத்தி மீனவ நண்பர்களை கௌரவிச்சிருக்கு. எனவே மீனவ மக்கள் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நேர்மையும் துணிச்சலும் தான். ஒரு விஷயம் தப்புன்னா தப்புன்னு, சரின்னா சரின்னு சொல்ற முதல் ஆள் நீங்க தான். எதற்கும் கவலைப்பட மாட்டீங்க, யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. உங்களை நம்பி வந்தா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நம்பி வந்தவங்களுக்கு தோளோடு தோல் நின்று காப்பாற்றுறவங்க தான் மீனவ நண்பர்கள் ஆகிய நீங்க. இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் அண்ணன் திரு அனிதா ராமகிருஷ்ணன் அவர்கள் கால்நடை, மீன்வளம் மற்றும் மீன்வளத்துறைக்கு அமைச்சர். இன்னைக்கு மிக மிக முக்கியமான நாள். இன்னைக்கு அவர் மதுரையில் இருந்திருக்கணும். முதலமைச்சர் மதுரையில ஜல்லிக்கட்டு ஏறுதழுதல் அந்த அரங்கத்தை திறந்திருக்கிறார். அந்த துறைக்கு அவர் அமைச்சர். ஆனா அந்த விழாவுக்கு போகாம இன்னைக்கு உங்களை வந்து பார்த்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி எவ்வளவு முக்கியமான நிகழ்ச்சி என்பதை நீங்க உணர வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மதுரையில அலங்காநல்லூர்ல கலைஞர் நூற்றாண்டு ஏறு கைதுகள் அரங்கத்தை சுமார் 46 கோடி ரூபாய் மதிப்புல இன்னைக்கு திறந்து வச்சிருக்கிறாங்க. மீனவர் பாராட்டுற நிகழ்ச்சியில ஏன் நான் ஜல்லிக்கட்டு பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு சில பேர் வியப்பா இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. 2017ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழ்நாடு முழுக்க நடந்துச்சு. அப்போ மாணவர்கள் இளைஞர்கள்னு தெருவில் இறங்கி கடற்கரையில போராடினாங்க. குறிப்பா கடந்த 25 வருஷத்துல தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவில இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துச்சுன்னா அது நம்முடைய ஜல்லிக்கட்டு போராட்டம் தான். அப்போது இருந்த ஆட்சியாளர்கள் போராட்டத்தை ஒடுக்க நினைச்ச போது மாணவர்கள் இளைஞர்களுக்கு ஆதரவா நின்னது நம்முடைய மீனவர்கள் தான். ஜல்லிக்கட்டுக்காக மாணவர்கள் போராடினாங்க. ஆனா அந்த மாணவர்களுக்காக இந்த மீனவ நண்பர்கள் தான் போராடினீங்க. அதுதான் மீனவ நண்பர்கள், உங்களுடைய அந்த மனித நேயம். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நீங்க செஞ்ச தியாகங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல.
தமிழ் பண்பாடு, தமிழ் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு உள்ளவர மீனவர்கள் உங்களுடைய புகழ் என்றென்று நினைச்சிருக்கோம். வெள்ளத்துல சிக்கிய மக்கள் அரசிடம் கேட்கிற முதல் உதவி உணவோ மருந்தோ கிடையாது. எங்களுக்கு ஒரு படகு வேணும், எங்களை எப்படியாச்சும் இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போய் காப்பாத்தி விடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த நேரத்துல மீனவர்கள் உங்களுடைய வாழ்வாதாரமான அந்த படகுகளை கொண்டு வந்து லாரியிலையும் டிராக்டர்லயும் ஏத்திட்டு வந்து நீங்க தான் தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்தி இருக்கீங்க. படகோ தைரியமோ துணிச்சலும் தான் மீனவர்களுக்கு உங்களுக்கு வாழ்வாதாரம். படகு உடைஞ்சாலும் பரவாயில்லன்னு நீந்தி போய் மக்களை காப்பாற்றி இருக்கிற மீனவ நண்பர்கள் நீங்க. நிவாரண பொருட்கள் நாங்க ஏற்பாடு பண்ணிடுவோம். பால், பிஸ்கட்டு, தண்ணி பாக்கெட்டு, இப்படி உணவு பாக்கெட்டு எல்லாத்தையும் தயார் பண்ணிடுவோம். ஆனா எப்படி போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறது நீங்க தான் அதற்கு முன்னாடி நின்னீங்க. உங்களோட உதவி இல்லாம எங்களுடைய அரசு ஏற்பாடு செய்யக்கூடிய நிவாரண பொருட்கள் கூட நாங்க மக்கள்கிட்ட சேர்க்க முடியாது. அதை கொண்டு போய் சேர்த்தது நீங்க தான். தூத்துக்குடியில நான் இருந்தேன். நம்முடைய அமைச்சர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் இருந்தாங்க, அக்கா கீதாஜி வந்திருந்தாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர், கழகத்துறை துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி கருணாநிதி தொடர்ந்து ஒரு மாசம் களத்தில் இருந்து மக்கள் பணியாற்றி. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.